Good morning students. Today we will discuss about electric field மின் புலம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா அதாவது சார்ஜ் எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன, நெக்ஸ்ட்டு கூலும் விசை கூலும் ஃபோர்ஸ், அதாவது கூலும்ஸ் லா வந்து என்ன சொல்லுது, கூலும்ஸ் லாக்கான ஃபார்முலா என்ன, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும் லா, கூலும் விசையின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதே மாதிரி பெர்மிட்டிவிட்டினா என்ன, அதாவது விடுதிறன்னா என்ன, ஒப்புமை விடுதிறன்னா என்ன, அதோட வேல்யூஸ் என்ன, அதோட யூனிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது மின்புலம். மின்புலம்னா என்ன, அதாவது ஒரு சார்ஜ் இருந்தால் அதை சுற்றி என்ன இருக்கும், எலக்ட்ரிக் சார்ஜ் இருந்தால் அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஒரு மின்னூட்டம் இருந்தால் அதை சுற்றி என்ன இருக்கும், மின்புலம் இருக்கும். இப்போ இந்த மின்புலம்னா என்ன, மின்புலம் என்பது ஒரு இ என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. அதாவது நம்ம மின்புலத்தை பார்த்தீங்கன்னா அதாவது இ என்கிற சிம்பலை வந்து யூஸ் பண்ணுறோம். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் கெப்ட் அட் தட் பிளேஸ். அதாவது ஒரு புள்ளியில் மின்புலம் என்பது ஓரலகு மின்னூட்டத்தால் உணரப்படும் விசை. ஒரு இடத்துல ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறோம். அப்போ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கும்போது அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில், ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அதாவது மின்புலம், எலக்ட்ரிக் ஃபீல்ட். Electric field at the point is defined as the force experienced by the unit positive charge kept at that point. ஒரு புள்ளியில் மின்புலம் என்பது ஓரலகு மின்னூட்டத்தால் உணரப்படும் விசை என வரையறுக்கப்படுகிறது. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். கூலும் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா கேயோட வேல்யூ பார்த்தோம். கே இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு பார்த்தோம், 1/4 எப்சிலான் நாட்னு பார்த்தோம். ஸோ இதோட வேல்யூ என்ன, கேயோட வேல்யூ என்ன, கே இஸ் ஈக்குவல் டு 9 × 10⁹ 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2 அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது கேங்கிறது கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. ஸோ இதை வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்த்தோம். அப்போ F/Q, Q0ங்கிறது டெஸ்ட் சார்ஜ், Q0ங்கிறது டெஸ்ட் சார்ஜ், சோதனை மின்னூட்டம் E is equal to F/Q. அப்போ Eங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அப்போ ஃபோர்ஸுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி தான், Qங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு F வெக்டார் டிவைடட் பை Q0. அப்போ Q0ங்கிறது டெஸ்ட் சார்ஜ், சோதனை மின்னூட்டம். அப்போ ஈக்கோன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/4 Q/r² r கேப். வெக்டார் ஃபார்முலா எழுதும்போது நம்ம ஆர் கேப் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் குவான்டிட்டின்னு பார்த்தோம். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன், ஃபோர்ஸுக்கு வந்து நமக்கு நியூட்டன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு சார்ஜுக்கு வந்து கூலும் மேலே வரும்போது நமக்கு நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலானா E is equal to F/Q0. ஸோ அதோட ஃபைனல் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 Q/r². வெக்டார் ஃபார்முலா எழுதும்போது நம்ம ஆர் கேப், அதாவது ஓரலகு யூனிட் வெக்டார், ஓரலகு வெக்டார், அதான் நம்ம நோட் பண்ணுவோம். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ்.
Newton Coulomb power -1. Next, important aspects of electric field. Important aspects of electric. மின்புலத்தோட முக்கியத்துவம் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, the charge Q is positive, the electric field points away from the source charge. Away from the source. If the charge Q is positive, then the electric field points away from the source. அப்போ நமக்கு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அதோட டைரக்ஷன் வந்து அவுட்வர்ட் டைரக்ஷனாக இருக்கும். அதே இது இந்த சார்ஜ் Q is negative, the electric field points towards the source charge Q. இப்போ நமக்கு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அதோட டைரக்ஷன் அவுட்வர்ட்ஸாக இருக்கும். நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் அதோட டைரக்ஷன் பார்த்தா இன்வர்ட் டைரக்ஷனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இதில் வந்து பாசிட்டிவ், ஸோ அவுட்வேர்டு. இதில் நெகட்டிவ் சார்ஜுங்கனால நமக்கு இதில் இன்வர்ட் டைரக்ஷன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், the electric field point P is E, then the force experienced by the tested charge at a point P is, நம்ம அந்த ஆல்ரெடி இந்த ஃபார்முலா பார்த்தது தான். அதாவது E is equal to F by Qன்னு பார்த்தோம். அதாவது E is equal to F by Q, Q இல்லைனா Q0. ஓகே, அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், F is equal to Q0 E, F is equal to Q0 E. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், electric field independent of the test charge Q0 and depends only the source charge. அப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலமானது எதை சார்ந்து இருக்காதுன்னா, அதாவது சோதனை மின்னூட்டத்தை சார்ந்து இருக்காது. The electric field at a point is independent of the test charge and it depends only on the source of charge. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டானது இந்த டெஸ்ட் சார்ஜை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எதை டிபெண்ட் பண்ணி, இண்டிபெண்ட் ஆஃப் திஸ் டெஸ்ட் சார்ஜ் ஓன்லி டிபெண்ட் அப்பான் திஸ் சார்ஜ் ஓன்லி. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சார்ஜை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமே தவிர இதில் இருக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதாவது இண்டிபெண்ட் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ். அடுத்து, since electric field is a vector quantity at every point in space, this field unique direction and magnitude, we can infer that distance increase, the electric field decreasing. நம்ம ஃபார்முலாலே தெரியும். அதாவது இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலாவை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஓகே, in the direction of electric field, assume that charge Q0 taken is sufficiently small, so bringing this test charge will not move the source charge. In other words, test charge made sufficiently small, it will not modify the electric field of the source charge. அடுத்து பார்த்தீங்கன்னா valid only for the point charge. For continuous and finite size charge distribution, integration techniques must be used. That will be explained later in the same section. However, the expression can be used the approximation for the finite sized charge if the test point is very far away from the finite sized source charge. Note that we similarly treat the earth as a point mass when we calculate the gravitational field on the sun on the earth. ஓகே, அது வந்து நம்ம 11th படிச்சிருப்போம் செகண்ட் வால்யூமில். இப்போ இந்த definition of the electric field, it is assumed that the test charge Q0 is taken sufficiently small. அப்போ சோதனை மின்னூட்டங்கிறது நமக்கு அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும் சோதனை மின்னூட்டம்ங்கிறது. அப்போ ஒரு இடத்துல நமக்கு ஒரு மின்னூட்டம் இருக்குதா
அதாவது மின்புலம் இருக்குதா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒரு டெஸ்ட் சார்ஜை வச்சு நம்ம ஒரு சார்ஜை வச்சு டெஸ்ட் பண்ணுறோம். அதுதான் நம்ம டெஸ்ட் சார்ஜ் சொல்கிறோம். அப்போ நம்ம அதாவது டெஸ்டர் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு இடத்துல கரண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு சிங்கிள் ஃபேஸா 3 ஃபேஸா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த சார்ஜுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சார்ஜ் இப்போ தான் டெஸ்ட் சார்ஜ். அந்த சார்ஜு Q0ங்கிற சிம்பிள் வந்து நம்ம டினோட் பண்ணுறோம். எப்படி ஒரு இடத்துல நமக்கு கரண்ட் இருக்கா இல்லையாங்கிற ஒரு டெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ டெஸ்டரில் லைட் எரிஞ்சுன்னா நமக்கு அந்த இடத்துல கரண்ட் வந்து அதாவது ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒரு டெஸ்ட் சார்ஜை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் அந்த சார்ஜுக்கு பேர் டெஸ்ட் சார்ஜ், சோதனை மின்னூட்டம். ஓகே. There are 2 kinds of electric field. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலத்தை வந்து 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சீரான மின்புலம், சீரற்ற மின்புலம். சீரான மின்புலம், சீரற்ற மின்புலம். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு will have same direction and constant magnetic field at all points. அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்தோட டைரக்ஷனும் அதோட மேக்னிடியூட் எண் மதிப்பும் திசையும் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம அதை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லலாம். அதாவது சீரான மின்புலம். நான் யூனிஃபார்ம்னா நமக்கு மேக்னிடியூடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு சேமாக இருந்து டைரக்ஷன் சேமாக இருந்து மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனாலும் நமக்கு நான் யூனிஃபார்ம் தான். அதே மாதிரி மேக்னிடியூடு டைரக்ஷன் ரெண்டுமே சேஞ்ச் ஆனாலும் நமக்கு நான் யூனிஃபார்ம் தான். அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா அதில் இருக்கக்கூடிய மேக்னிடியூடும் டைரக்ஷனும் சேமாக இருந்தால் நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு நான் யூனிஃபார்ம். ஓகே. அப்போ நான் ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதோட யூனிட்டு, அதோட ஃபார்முலா, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது மின்புலத்தின் முக்கியத்துவம். ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம படித்து எழுதினா போதும். ஓகே, தேங்க்யூ.